அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் மேச ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் கூடிய விரைவில் ரிஷப ராசிக்கு, அதுவும் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதற்கு முன் உள்ள இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பாக தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான். வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதிச்சாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்றவர்கள் இந்த குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசி. ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான். ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம், கங்காஸ்தான பாக்கியம், புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா. வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ அவராது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேதவியாச பகவான் பத்ரி ஆசிரமத்தில் அருளிய ஸ்லோகங்களை சொல்லும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த 1 வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம், அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேஸ்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்கு நாயகன் குரு பகவான் தாங்க. அவர் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய மேசராசியில் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க. தனுசு ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க.
வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தருங்க. தீர்த்த தல யாத்திரை சித்திக்க இருக்குது. பெரியோர்கள் மகான்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசி சேர்ந்த பலருக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் சொந்த வீடு அமையும் யோகமும் ஒரு சிலருக்கு இருக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு மிக நல்ல ஒரு வரன் அமையுங்க. தேவ குருவான வியாழன் செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய மேச ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய இந்த மேச ராசி சஞ்சாரம் நீங்களே எதிர்பாராத பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. இதனால பணிகள்ல உற்சாகமும் ஆர்வமும் அதிகரிக்க இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையினருக்கு பல நன்மைகளை வழங்கி இருக்கிறாருங்க. குரு பகவான் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ளலாங்க. குறிப்பாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்க வர்த்தகத்தை அதிகம் முக்கிய கிரகங்கள் செல்லாங்க. அதே மாதிரி அரசாங்க உதவியும் ஆதரவும் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வெளி மாநிலங்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை படிப்படியாக உயர்த்தி கொள்ளலாங்க. வெளி மாநிலங்களுக்கு திரும்பி இருந்த தொழிலாளர்கள் மீண்டும் தொழிலுக்கு திரும்புவார்கள். இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் செவ்வாயினுடைய ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு விசேஷ யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அரசியல் துறையினருக்கு கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. ஒரு சிலர் கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்குங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வேறொரு பெரிய கட்சியில் சேர வாய்ப்புகள் உருவாக இருக்குங்க. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேசராசி சஞ்சார காலம் குரு பகவானுடைய இந்த சஞ்சார காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை உறுதி செய்துங்க. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. நேர்முக தேர்வுகள்ல கேள்விகளை புரிந்து கொண்டு தக்க பதிலளிப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாருங்க குருவும் புதனும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினர் அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமானாலும் சமாளிப்பதில் எந்தவித சிரமமும் இருக்காது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 5 செவ்வாய்க்கிழமைகள் மாலை நேரத்தில் சிறிது அரிசி 2 வாழைக்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தட்சணை கொடுத்து நமஸ்கரித்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.